தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. கரூர் உயிரிழப்பு மற்றும் மறைந்த தலைவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து இன்று அவை ஒத்திவைக்கப்படுகிறது. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒற்றுமையுடன் வாழ்வார்கள் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்பிக்கை. காசாவில் அமைதி திரும்ப எடுத்த முயற்சிகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. அறிவித்த திட்டங்களை உடனே நிறைவேற்ற அறிவுறுத்தல். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பை குற்ற வழக்காக உயர்நீதிமன்ற தனி நீதிபதி விசாரித்தது ஏன் என உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. நீதி வெல்லும் என விஜய் நம்பிக்கை. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு அடுத்த ஆண்டு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு. தமிழக அரசு உத்தரவு. இன்று 32வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ராஜ் தொலைக்காட்சி குழுமம். வெற்றி பயணம் தொய்வின்றி தொடர வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளில் எதுவும் நகர்வதில்லை. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வழக்கு விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய முன் வந்திருப்பதே திராவிட மாடலின் செயல்பாடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். சென்னை அடையாறில் திமுக பிரமுகர் பட்டப்பகலில் வெட்டி படுகொலை. 6 பேர் கொண்ட கும்பல் வெறி செயல். டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கனமழை. வரும் 19ஆம் தேதி வரை கனமழை தொடரும் என தகவல். பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. வரும் 17ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு இந்த கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. முதல் நாளான இன்று மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய ஆளுமைகளுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு பேரவை அலுவல்கள் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட உள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வெற்றி தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். சரியாக 9:30 மணிக்கு பேரவை கூடியதும் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் புரட்சிமணி, குணசேகரன், கோவிந்தசாமி, அமர்நாத், அறிவழகன், துரை அன்பரசன், கலீலூர் ரஹ்மான், சின்னசாமி ஆகியோர் மறைவுக்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கரூரில் 27/9/2025 அன்று நடைபெற்ற கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குறித்து தமிழக சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதேபோல் கேரளாவின் மறைந்த கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன், ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன், முதுபெரும் அரசியல் தலைவர், நாகாலாந்து மாநில ஆளுநராக இருந்து மறைந்த இல கணேசன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி,
மற்றும் தமிழ்நாடு அரசின் முதன்மை செயலாளர் திருமதி பீலா வெங்கடேஷ் ஆகியோர் மறைவு குறித்தும் பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. தொடர்ந்து மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி மறைவுக்கும் பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 2 மணித்துளிகள் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு பேரவையின் இன்றைய நிகழ்வுகள் ஒத்திவைக்கப்பட இருக்கிறது. இந்தியா மிகச்சிறந்த நாடு என்றும் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒற்றுமையுடன் வாழப் போகிறார்கள் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். எகிப்தில் நடைபெற்ற காசா அமைதிக்கான உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் பிரதமர் மோடி தனக்கு மிகச்சிறந்த நண்பர் என்று குறிப்பிட்டார். India is a great country with a very good friend of mine at the top, and he's just done a fantastic job, and I think that Pakistan and India are going to live very nicely together. இஸ்ரேல் பணைய கைதிகள் விடுதலையை வரவேற்றுள்ள பிரதமர் மோடி அதிபர் ட்ரம்பின் முயற்சியை ஆதரிப்பதாக கூறியுள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதன் எதிரொலியாக உயிருடன் இருந்த பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் வந்த அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது புதிய தொடக்கம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றுள்ள பிரதமர் மோடி 2 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை பிடிக்கப்பட்ட அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்டதை வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் விடுதலை அவர்களது குடும்பங்களின் தைரியத்திற்கும் அதிபர் ட்ரம்பின் அசைக்க முடியாத அமைதி முயற்சிகளுக்கும் பிரதமர் நெட்டன்யாகுவின் உறுதியான உறுதிக்கும் ஆசியாக நிற்கிறது என்றும் பிராந்தியத்தில் அமைதியை கொண்டு வருவதற்கான அதிபர் ட்ரம்பின் உண்மையான முயற்சிகளை ஆதரிப்பதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்தார். தமிழக சட்டமன்றத்திற்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளதால் சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளை விரைந்து செயல்படுத்துவது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துறை ரீதியில் ஆய்வு நடத்தி வருகிறார். இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் செயல்பாடுகள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர் கீதா ஜீவன், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதேபோன்று சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு நடத்தினார். இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர் மா சுப்பிரமணியன், சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. இதற்கிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மதுரை மறைமாவட்ட பேராயர் அந்தோணிசாமி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி, சாந்தோம் பேராலய அதிபரும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் முன்னாள் தலைவருமான வின்சென்ட் சின்னதுரை ஆகியோர் உடனிருந்தனர். பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திங்கட்கிழமை ஆய்வு நடத்தினார். இதேபோன்று சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு நடத்தினார். இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர் மா சுப்பிரமணியன், சுகாதார செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. இதனிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மதுரை மறைமாவட்ட பேராயர் அந்தோணிசாமி மரியாதை நிமித்தமாக திங்கட்கிழமை சந்தித்து பேசினார். அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி, சாந்தோம் பேராலய அதிபரும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் முன்னாள் தலைவருமான வின்சென்ட் சின்னதுரை ஆகியோர் உடனிருந்தனர். திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலை திங்கட்கிழமை ஆஜரானார். அப்போது டி.ஆர். பாலுவிடம் அண்ணாமலையின் வழக்கறிஞர் பால் கனகராஜ் பல்வேறு கேள்விகளை எழுப்பி குறுக்கு விசாரணை மேற்கொண்டார். மேலும் அடுத்த விசாரணையின் போது அண்ணாமலையே குறுக்கு விசாரணை மேற்கொள்வார் என அவர் தெரிவித்ததால் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு வழக்கை நவம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. சிபிஐ முழுமையாக ஒரு ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன், முழுமையாக என்ன நடந்துச்சு, யார் வந்தாங்க போனாங்க, ஆர்கனைசர் மீது தவறு இருக்கா,
லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மீது தவறு இருக்கா, கூட்டத்தில் யாராவது மர்ம நபர்கள் கலந்திருக்கின்றார்கள், இதெல்லாம் முழுமையாக ஒரு ட்ரெயின்டு ஏஜென்சி மட்டும்தான், இதற்காகவே ட்ரெயின்டு ஏஜென்சி. இது போன்ற பல வழக்குகளை பார்த்திருக்கக்கூடிய சிபிஐ வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தோம். எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. ஆனால் நிச்சயமாக இதில் யார் உள்ளிருந்திருக்கிறாங்க, யார் தவறு செய்திருக்கின்றாங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரியாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும். சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி யார் சார்ந்தவர்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். அதில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்பது முக்கியம் இல்லை. அதனால் நிச்சயமாக நீதி வெல்லும் என்கிற நம்பி இருக்கு. உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரால் தாக்கப்பட்டதை கண்டித்து சென்னையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர்களின் சமூக நீதி பேரவை என்ற அமைப்பு சார்பில் உயர்நீதிமன்றம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். அப்போது வழக்கறிஞர்கள் மீது நடைபெறும் தாக்குதல் சம்பவத்தை முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், இல்லையென்றால் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என வழக்கறிஞர்கள் எச்சரித்துள்ளனர். நாங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மிகவும் மதிக்கின்றோம். நிச்சயம் அவர் நல்ல நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகின்றோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி தரும் வகையில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அல்லது வேற ஏதாவது கரம் கொண்டு கூட அடக்குவார் நாங்கள் நம்புகிறோம். வழக்கறிஞர்களுக்கு ஒவ்வொரு முறையும் இதை தானே செய்ய முடியும். அப்படி ஏதாவது சொன்னது போல நடக்கலை அப்படின்னா நிச்சயம் தமிழக அளவில் போராட்டம் அங்கங்கே வெடிக்கும். இருமல் மருந்து உட்கொண்டு 22 குழந்தைகள் உயிரிழந்தது குறித்து அரசும் துறை அதிகாரிகளும் பதில் சொல்ல வேண்டும் என சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இருமல் மருந்து சாப்பிட்டதுனால 22 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. அது அந்த மருந்து எங்க இருந்து வந்ததுன்றத விசாரணை மூலமாக கண்டுபிடிக்கணும். அது தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்ததுன்னா அதற்காக இங்கே இருக்கிற அரசாங்கமும் அதற்கு துறை அதிகாரிகளும் கண்டிப்பாக பதில் சொல்லித்தான் ஆகணும். எப்படி அந்த குவாலிட்டி டெஸ்ட் எப்படி பாஸ் ஆச்சு, ஏன் அப்படி குவாலிட்டி டெஸ்ட் பண்ணாங்களா, அப்படி பண்ணவங்களை யார் பண்ணாங்க, இல்லைனா பண்ணி பாஸ் ஆச்சா இல்லைனா பண்ணவே இல்லையான்றதெல்லாம் தெரிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா 22 குழந்தைகள் எந்த பகுதியில் இறந்துருந்தாலும் அதை லைட்டாக எடுத்துக்க முடியாது. கரூர் துயரம் தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ளனர். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சிபிஐ தரப்பையும் ஒரு மனுதாரராக சேர்க்கப்பட வேண்டும் என்பதால் ஜாமீன் மனு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக போலீஸ் இந்த கேஸை மேற்கொண்டு இந்த விசாரணையில் ஆஜராகி அவங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பியர் ஆகி ஆர்கியூ பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த வழக்கு, இந்த மனு இந்த நீதிமன்றத்தில் இருப்பது சம்பந்தமாக சிபிஐ எந்த ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பணும். அதனால் இந்த மாதிரி சிபிஐக்கு நோட்டீஸ் கொடுக்கறதுக்காக இந்த மனுவினுடைய தேதியை ஒத்திவைப்பதாக நீதிபதி அறிவுறுத்தியிருக்காங்க. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் பன்னீர்செல்வம் தன்னை விட்டு பிரிந்து வாழ்வதாகவும் பண ஆதாயம் தேடி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததாகவும் அவரது மனைவி ஷர்மிளா சட்டப்பணிகள் ஆணைக்குழு நீதிபதி அனுராதாவிடம் மனு அளித்துள்ளார். இந்த வழக்கில் இருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேபோல் செல்வராஜ் என்பவரும் தன்னை கேட்காமல் ஏமாற்றி கையெழுத்து வாங்கி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததாக வழக்கு தொடர்ந்துள்ளார். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருச்சிராப்பள்ளி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. செவ்வாய்க்கிழமை கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. புதன்கிழமை திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று வரும் 16, 17, 18, 19 ஆகிய தேதிகளிலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தின் மின்னஞ்சல் முகவரிக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் மற்றும் கோவில் ஆகிய இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த இடங்களில் வெடிகுண்டு கண்டறியும் கருவிகள், மோப்பனாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே கீழ அழகு நாச்சியார்புரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சீனிவாச பாண்டியன். விவசாயியான இவர் விவசாய தோட்டத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக அங்கிருந்த கிணற்றில் தவறி விழுந்தார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் சீனிவாச பாண்டியனை சடலமாக மீட்டு சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு உடலை அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த குருவிக்குளம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கஸ்டமர் ஒரே நாள்ல 40,000 ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் ஒட்டி வீட்டை ரெடி பண்ணி கொடுன்னு அவசரப்படுத்துறாரு. நம்ம அனுஜ் டைல்ஸ் இருக்க, எவ்வளவு டைல்ஸ் கேட்டாலும் அவ்வளவையும் ஒரே நாள்ல டெலிவரி பண்ணிடுவாங்க. அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டவன் அந்த பணம் தனக்கு கிடைக்குதா இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னாலேயே கொலை பண்ணிப்பான. உண்மையான கொலைகாரன் இளமறைவா இருக்கான், ஒரு நிரபராதி தலைமறைவா இருக்கான். இங்க என்ன நடக்குமோ என்னமோ தெரியாது. என்ன அப்படி சொல்றீங்க? என்னோடு பாடுங்கள், நல்வாழ்த்து பாடல்கள். இன்று பிற்பகல் 1:30க்கு சிவாஜி ரஜினி நடித்த நான் வாழ வைப்பேன். சிரிப்பு ஆரம்பம். ராஜ் நகைச்சுவை. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நல்லா சிரிக்கணும்னா நல்ல காமெடி பார்க்கணுமே. நல்ல காமெடி எங்க பாக்குறது? உங்களுக்காகவே இருக்கு நம்ம ராஜ் நகைச்சுவை. ராஜ் நகைச்சுவை எந்தெந்த நெட்வொர்க்ல பார்க்கலாம் தெரியுமா? ஏர்டெல் டிடிஎச்ல இந்த நம்பர்ல பாருங்க. டிசிசிஎல்ல இந்த நம்பர்ல பாருங்க. ஜிடிபிஎல்ல இந்த நம்பர்ல பாருங்க. டாடா பிளேல இந்த நம்பர்ல பாருங்க. ஏஜேகேல இந்த நம்பர். உங்கள் அபிமான காமெடி நட்சத்திரங்களோட சூப்பர் காமெடியை பார்த்து ரசிங்க. ராஜ் நகைச்சுவை பாருங்க. சிரிங்க சிரிங்க சிரிச்சிட்டே இருங்க. The Raj Group of channels are available on the following OTT platforms: Samsung, DD, Reliance, Streambox, Jio. ராஜ் நகைச்சுவை பாருங்க. சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க. விரைவு செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து கிட்னி திருட்டு நடத்தப்பட்டது. இச்சம்பவம் குறித்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அதன் பேரில் இடைத்தரகர்கள் ஸ்டான்லி மோகன் மற்றும் ஆனந்தன் ஆகிய 2 பேரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தனர். அவர்கள் திங்கட்கிழமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி பத்மபிரியா கைது செய்யப்பட்டவர்களை வரும் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். அதன் பேரில் 2 பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றிய உச்சநீதிமன்ற தீர்ப்பை தமிழக பிஜேபி வரவேற்பதாக வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் துயரத்தை விபத்தாக பார்க்க முடியாது எனவும் கருத்து தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு கரூர் சம்பவத்தில் உத்தரவிட்டதை நாங்கள் வரவேற்கிறோம். இதை எங்களோட கோரிக்கையாகவும் வச்சிருந்தோம். ஏனென்றால் பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பிரச்சார பயணம் அல்லது அவருடைய கூட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் கூட கரூரில் நடைபெற்ற சம்பவம் என்பது இது ஒரு விபத்து என்பதை போல பார்க்க முடியாது என்பதுதான் எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது. நடந்த இடம் கரூர். அதிலும் குறிப்பாக அவர் பேசுகின்ற பொழுது முன்னாள் அமைச்சர் அந்த ஊரை சார்ந்த திரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது நடந்ததாக சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை இந்த மாநில அரசின் மீதாக உருவாக்கி இருக்கிறது. இவர்கள் அரசாங்கத்தின் சார்பாக அமைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் கமிஷன் மீது நம்பிக்கை இல்லை என்பதை அன்றே எங்களுடைய மாநில தலைவர் தெளிவுபடுத்தி இருந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகர் பகுதியில் உள்ள சிஎன்ஏ சாலையில் முகமது தாரிக் என்பவருக்கு சொந்தமான தேநீர் கடை உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த கடைக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் எரிவாயு சிலிண்டர், 4000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மற்றும் கல்லாவில் இருந்த 9000 ரூபாய் பணம் ஆகியவற்றை திருடிச் சென்று உள்ளனர். இதுகுறித்து முகமது தாரிக் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த வாணியம்பாடி போலீசார் மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்.
வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கேவிக்குப்பம் ஆட்டுச்சந்தையில் தீபாவளி பண்டிகை விற்பனை திங்கட்கிழமை தொடங்கியது. இதில் அண்டை மாநிலத்தில் இருந்து வெள்ளாடுகள், செம்மறியாடுகள், நெல்லூர் கெடா உள்ளிட்ட 700க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு வந்தது. இங்கு 7,000 முதல் 20,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்து உள்ளனர். புரட்டாசி மாத மந்த நிலையில் இருந்த ஆடு விற்பனை தற்போது 80 லட்சம் ரூபாய் வரை விற்பனையாகி வியாபாரிகளை மகிழ்ச்சிகள் ஆழ்த்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் அருகே உள்ள பருத்திக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்தையா. இவரது மனைவி முத்துலட்சுமி. இவர்களுக்கு சுசிலா, முத்தமிழ் என 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த முத்துலட்சுமி தனது 2 குழந்தைகளையும் சித்தார் சத்திரம் காட்டுப்பகுதியில் உள்ள தள்ளிவிட்டு கொலை செய்தார். பின்னர் தானும் அதே கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீயணைப்பு துறையினரின் உதவியுடன் 2 குழந்தைகளையும் சடலமாக மீட்டனர். தொடர்ந்து முத்துலட்சுமியை உயிருடன் மீட்டு சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி வடுகப்பட்டியில் நடைபெற்ற 35வது மாநில அளவிலான ரோலர் ஹாக்கி போட்டிகளில் திருச்சி, திண்டுக்கல், கோவை, மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சிறுவர் சிறுமியர் பங்கேற்று பதக்கங்களை தட்டி சென்றனர். இந்த போட்டியில் மாநில அளவில் வெற்றி பெற்ற வீரர்கள் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கோட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை அதிகரிக்கவும் வடிகால் வாய்களை தூர்வாரவும் வலியுறுத்தி டெல்டா மாவட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கோட்டூர் சாலையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் நெல்லின் ஈரப்பதம் 17% இருந்து 22% உயர்த்தி வழங்க வேண்டும், போர்க்கால அடிப்படையில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. கும்பகோணம் அருகே சுவாமிமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக வயல்களில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் சுமார் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா நெல் சேதமடைந்துள்ளது. இதற்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் வடிகால் வாய்களை தூர்வார வலியுறுத்தியும் கும்பகோணம் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஏராளமான விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு நிதி ஒதுக்கி வாய்க்கால் வெட்டினாங்க. இது வடிகால் எந்த வாய்க்காலுமே வெட்டப்படல. அது எங்களோட குற்றச்சாட்டு. உடனே அரசு வருமுன் காப்போன்னு சொல்றீங்க, ஆனா வாய்க்காலே வெட்டல. எப்படி தண்ணி வடியும்? இப்ப சம்பா பருவம் நட்டு இப்போ 15 நாள் ஆகுது. எல்லாமே எல்லாம் அழுகி போச்சு. அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த அதிகாரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இது வரைக்கும் எந்த வடிகாலும் தூர்வாரப்படவில்லை. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் என்பவர் கண்டெய்னர் லாரியில் மயிலாடுதுறையில் இருந்து தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது திருவாரூர் மாவட்டம் திருநெய்ப்பேர் என்ற பகுதியில் முன்னால் சென்ற அரசு பேருந்தை முந்த முயன்ற போது சாலை ஓரத்தில் இருந்த புளிய மரத்தில் மோதியது. கண்டெய்னர் நடுரோட்டில் கீழே விழுந்து விபத்துக்கு உள்ளானது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருவாரூர் தாலுகா போலீசார் ஜேசிபி இயந்திரம் மூலம் கண்டெய்னரை அப்புறப்படுத்தினர். பெரம்பலூர் 4 ரோடு அருகே அரியலூர் தேசிய நெடுஞ்சாலையில் 24 மணி நேரமும் இயங்கும் வகையிலான மணமகிழ் மன்றம் துவங்குவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பெரம்பலூர் அரியலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைத்து சென்றனர். வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த பாதையில் தான் போகிறோம். அரியலூர் டு பெரம்பலூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்கனவே ஒரு ஒயின் ஷாப் இருக்குது, அரசு மதுபான கடை இருக்குது. ஆனால் இங்கே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அதே பகுதியில் இன்னொரு மதுபான கடை மகளினி மன்றம் என்ற தனியார் மதுபான கடை கொண்டு திறந்துருக்காங்க. அதனால் நாங்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கோம். நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமாக வேலை நடக்குதே தவிர அதுக்குண்டான ஸ்டெப் இதுவரை எங்களுக்கு எடுக்கலை. தேனி மாவட்டம் உப்புக்கோட்டையைச் சேர்ந்த அழகர்சாமி ஜெயலட்சுமி தம்பதியினரின் மகன் நவீன்குமார் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு நண்பர்களுடன் வெளியே சென்ற இவர் வீடு திரும்பவில்லை. இதுகுறித்து வீரபாண்டி காவல் நிலையத்தில் உறவினர்கள் புகார் அளித்திருந்தனர். ஆனால் புகார் குறித்து எவ்வித தகவலும் கொடுக்காத காவல்துறையை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட உறவினர்கள் உப்புக்கோட்டை குச்சனூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தேனி மாவட்டம் கம்பம் அருகே சாமாண்டிபுரத்தைச் சேர்ந்தவர் முருகன். இவர் கோவை மாவட்டம் அன்னூரில் இரும்பு பொருட்களை வாங்கி விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்துள்ளார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த கவிதா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்நிலையில் கடந்த 2023ஆம் வருடம் முருகன் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார். இதையடுத்து அவரின் உடல் தேனி மாவட்டம் சாமாண்டிபுரத்தில் உள்ள சுடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் முருகனின் தந்தை ராமு மகளின் இறப்பில் சந்தேகம் என கூறி அன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் முருகனின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சியில் தனியார் ஒப்பந்ததாரரின் கீழ் 777 தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். துப்புரவு பணியாளர்களுக்கு 1965 சட்டத்தின்படி தீபாவளி போனஸ் வழங்குவது கட்டாயம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதையடுத்து போனஸ் வழங்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டி தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் இருசக்கர வாகனம் மீது திருமாவளவன் கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த ராஜீவ்காந்தி என்ற வழக்கறிஞர் தாக்கப்பட்டார். இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இதையடுத்து உசிலம்பட்டி நீதிமன்ற வளாகம் முன்பு உசிலம்பட்டி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் உரிய நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்தும் விசிக தலைவர் திருமாவளவனை கைது செய்ய கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தேனி மாவட்டம் கம்பம் நகரில் உள்ள வஉசி மைய திடலில் தனியார் நிதி நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் ஏழை மக்களிடம் வட்டிக்கு மேல் வட்டி போடுவதாகவும் பணம் கட்ட காலதாமதம் ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் குண்டர்களை வைத்து அடாவடி செய்து வருவதாகவும் கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வஉசி திடலில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய சங்கத்தினர், அகில இந்திய பார்வார்டு பிளாக் கட்சியினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தனியார் நிதி நிறுவனத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். உங்கள் ராஜ் டிஜிட்டல் பிளஸில் மேக்னி ஷோ என்று பிற்பகல் 1:30க்கு. எனக்காகவே ஒருத்தி உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளை தவிர என் இதயத்துல வேற யாருக்குமே இடம் கிடையாது. நானாடா அந்த கைசர வீட்டுல போய் பெண் கேட்க சொன்னேன்? அப்படி சொல்ல உங்களுக்கு எங்கப்பா உரிமை இருக்கு? கேட்கக்கூடிய நிலையில அவங்களும் இல்ல, எதிர்த்து பேசக்கூடிய நிலையில நானும் இல்ல. உங்க ஓட்டு யாருக்கு? ஏண்டா கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு கேட்கிற கேள்வி ஆடாது. பெண்ணுக்கு ஊறு செய்யும் எவரையுமே அதே இடத்தில் அடித்து கொன்றாலும் பாவமில்லை என்பதே என் வாதம். வெண்ணிலாவானில் வரும் வேளையில் மன்னிப்பு. விரைவு செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் வாழும் மலையக தமிழர்களுக்கு இந்திய நிதி உதவியுடன் கட்டப்படும் சுமார் 2000 வீடுகளுக்கான ஆவணங்களை அந்நாட்டின் அதிபர் அனுரா குமார திசநாயக்க வழங்கினார். தமிழ்நாட்டில் இருந்து அழைத்து செல்லப்பட்ட இலங்கை வாழ் தமிழர்களுக்காக இந்திய அரசு கட்டித்தரும் 10,000 வீடுகளில் 2056 வீடுகள் மலையக தமிழர்களுக்காக வழங்கப்பட உள்ளது. இதற்கான ஆவணங்களை வழங்கும் நிகழ்ச்சி பண்டாரவளை மைதான வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இலங்கை அதிபர் அனுர குமார திசநாயக்க கலந்து கொண்டு மலையக தமிழர்களுக்கு வீட்டு ஒப்படைப்புக்கான ஆவணங்களை வழங்கினார். நாங்கள் கூறியது போல மலையக மக்களுக்கு இந்த இந்திய அரசாங்கம் வழங்கிய 10,000 வீட்டு திட்டங்களோடு அந்த மக்களுக்கு நிச்சயம் காணி உரிமையை தேசிய மக்கள் சக்தி வழங்கும் என்பதை நான் மக்களுக்கு அன்பாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அன்பார்ந்த மக்களே, அதே போல எமது ஜனாதிபதி கூறியது போலவும் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வையும் நாங்கள் பெற்றுத்தருவோம் என்ற செய்தியை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பொருளாதாரத்திற்கான 2025ஆம் ஆண்டு நோபல் பரிசு புதுமைகள் அடங்கிய பொருளாதார வளர்ச்சி தொடர்பான ஆய்வுக்காக 3 பொருளாதார அறிஞர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அமெரிக்காவை சேர்ந்த ஜோயல் மோகீர், பீட்டர் ஹோவிட் ஆகிய இருவருக்கும், யூகேவை சேர்ந்த பிலிப்பே அகியோன் என்பவருக்கும் சேர்த்து நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதன் எதிரொலியாக பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே 2 ஆண்டுகளாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தீவிர முயற்சி மேற்கொண்டன.
அமைதி ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்க வேண்டும், கைதிகளை விடுவிக்க வேண்டும் என ட்ரம்ப் கெடு விதித்திருந்தார். இதையடுத்து 3 நாட்களாக அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் சுமூகமான முடிவு எடுக்கப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த 10ஆம் தேதி முதல் தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. இதன் தொடர்ச்சியாக காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதிக்கட்ட ஒப்பந்தம் எகிப்தில் திங்கட்கிழமை கையெழுத்தானது. அதன்படி தங்கள் வசம் இருந்த பணைய கைதிகள் அனைவரையும் ஹமாஸ் அமைப்பு விடுதலை செய்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.